ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையோடு இருப்பது மிகவும் மகிழ்ச்சி. ஆண்டவர் நிச்சயமாக நம்மோட கூட பேசுவார். வேதத்திலிருந்து 2 பகுதிகளை வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9 11 வரையுள்ள வசனங்களையும், அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் அதிலே 4, 5 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 14 வரைக்கும் வாசியாமா? 14 வரைக்கும், 14 வரைக்கும். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது 2 பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களையும் வாசிக்க கேட்போம். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஆமென். அல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்களிடத்திலே சொன்னேன் ஆராதனையின் போது, இந்த நாள் தேவன் நம்மை நினைத்ததை நினைவு கூறுகிற நாள். அல்லேலூயா. ஆமென். எனவே பக்கத்தில் இருக்கிற ஆளை தட்டி சொல்லுங்க, உங்க மேல ஆண்டவர் நினைவா இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த செய்திக்கு என்ன தலைப்பு என்றால், அபிஷேகமும் அடையாள மாற்றமும். நான் இந்த வார்த்தைகளை தேவன் அருளின போது ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன். என்ன நிச்சயம் என்றால், இந்த நாளிலே நிச்சயமாய் தேவன் ஒரு பெரிய அடையாள மாற்றத்தை கொண்டு வர போகிறார். ஆமென். அபிஷேகம் நிச்சயமாய் அடையாள மாற்றத்தை ஏற்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஒரு பிரயாணம், ஒரு பாதை என்று சொல்வதை விட 2 பாதைகள் அங்கே இருக்கிறது. அதில் ஒன்றை குறித்து இந்த காலை வேளையிலே நான் பேச போகிறேன். அதற்குள்ள அடுத்த பாதையை சாயங்காலத்திலே ஜூம்ல நான் பேச போகிறேன். 2மே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடம், அல்லது நாம் கற்று கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், ஒரு உபதேசம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடிப்படையா அபிஷேகம் அடையாள மாற்றத்தை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் அடையாள மாற்றத்தை கொண்டு வரும். நம்ம நிறைய பார்க்கலாம் வேதத்தில். பாருங்க, காணாமற் போன கழுதைகளை தேடி ஒருவன் புறப்படுகிறான். கழுதை தேடி போகிறான், ஆனால் கர்த்தருடைய திட்டத்தில் அகப்பட்டு கொண்டான். அப்படித்தானே? கழுதைகள் அகப்படும் முன்னமே சவுல் கர்த்தருடைய திட்டத்தில் அகப்பட்டு கொண்டான். தேவனுடைய வார்த்தை அதை வெளியரங்கமாக்கினது. ஆண்டவர் பேசினார் சாமுவேல் மூலமா. அபிஷேகம் வந்தவுடனே வேதம் சொல்கிறது, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீ வேறு மனுஷன் ஆவாய். கழுதைகளுக்கு பின்னாடி போய்கிட்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு பின்னாடி இப்போ என்னெல்லாம் வரப்போகுது? குதிரைகளும் ரதங்களும். அந்த வேகத்தில் தானே என்ன இருக்குது? பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. அந்நாட்களில் கழுதையிலும் போனாங்க, குதிரையிலையும் போனாங்க. ஆனால் கழுதை கொஞ்சம் மெதுவாக தான் என்ன பண்ணும், கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் குதிரை தீவிரமாய், துரிதமாய். அப்போ அபிஷேகத்தின் ஆற்றல் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது இப்படிப்பட்ட சில உருமாற்றங்களை கொண்டு வருகிறது.
அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் நிறைய பார்க்கலாம். ஏன்னா பாருங்க, காவல் கிடங்கிலே இருந்த ஒருவன், அப்படிதானே, காவல் கிடங்கிலே இருந்த ஒருவன் இந்த பரிசுத்த ஆவியானவராலே, இந்த அபிஷேகத்தாலே ஞானம் வெளிப்படுகிறது. அவன் களஞ்சியங்களுக்கெல்லாம் அதிகாரியாய் ஏற்படுத்தப்படுகிறான். எப்ப? பஞ்ச காலத்துல. உலகத்துல எல்லாம் பஞ்சங்க, பல நாடுகளை பஞ்சம். ஆனா களஞ்சியங்கள் எல்லாம் நிறைவா இருக்கிற களஞ்சியங்களுக்கெல்லாம், எல்லாம் நிறைவா இருக்கிற களஞ்சியம், அதுக்கெல்லாம் ஒரே ஒரு அதிகாரி. யார் அவரு? யோசேப்பு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நிச்சயமாகவே நான் நம்புகிறேன், அபிஷேகம் என்ன பண்ணுகிறதுனா ஒரு அடையாள மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. தாவீதை பத்தி சொல்லாமலே இருக்க முடியாது. தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவன். வனாந்தரத்தில் இருக்கிற கொஞ்ச ஆடுகளை மேய்க்கிற ஒருவன். அவன் வாழ்க்கையிலே இந்த அபிஷேகம் பற்பல நிலையிலே அடையாள மாற்றங்களை கொண்டு வருகிறது. முதலாவது, அவன் கிண்ணறத்தை வாசிக்கிற ஒருவனாக அரண்மனைக்கு போகிறான். அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த ப்ரொஃபைலை அழிச்சிட்டு வேற என்ன பண்றாரு? இல்லை நீ யுத்த வீரனா என்ன செய்யணும், போகணும். ஆண்டவர் ஒரு ப்ரொஃபைலை சேஞ்ச் பண்றார். அப்படின்னா முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது பாருங்க, அப்படித்தானே? சவுல் அவன் ஆரோக்கியம் அடைவதற்காக அசுத்தாவி எப்பெல்லாம் அவனுக்குள்ள வருதோ அப்பெல்லாம் தாவீது என்ன பண்ணுவார்? வாசிட்டே இருப்பார். தாவீதை தேடுவாங்க. அவ்வளவு நெருக்கமா இருந்த ஒரு ஆளு ஆண்டவர் சொல்லிட்டாரப்பா, இனிமே நீ என்ன இல்லை, இனிமே நீ கிட்டாரிஸ்ட் கிடையாது, இனி ஹார்ப் பிளேயர் கிடையாது, இனி அடுத்த வேறு ஒரு பரிமாண வளர்ச்சிக்குள்ள உன்னை கொண்டு வர போறேன் அப்படின்னு அங்கிருந்து என்ன பண்ணிட்டாரு? அரண்மனையை தூக்கிட்டு போயிட்டார். திரும்ப மாட்டுக்கிட்ட வைத்தார். அங்கே வச்சு சில ட்ரைனிங் கொடுக்குறார். ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு விசை ஒரு கரடி வந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கரடி சிங்கம் வந்துகிட்டு இருக்குதா? அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். சில நேரம் நமக்கு தெரியல, நான் என்ன பண்ணேன், எதுக்கு கரடி வந்துச்சு, நான் என்ன பண்ணேன், எதுக்கு சிங்கம் வந்துச்சு. ஆண்டவர் தெரியும், நீ ஒண்ணுமே பண்ணாம ஒரு கோழி அது வரப்போறான், அதுக்காக என்ன பண்ணணும், உன்னைய ரெடி பண்ணணும். அல்லேலூயா. அப்ப அடுத்த ஒரு பரிமாணத்தில் தேவன் அவனை அனுப்பின பொழுது அவன் யுத்தம் பண்ண புறப்படுறான். அப்போ சவுல் கேட்கிறான் அப்னேரை பார்த்து, அவன் யாருடைய மகன்? ஏப்பா இவ்வளவு நாள் இருந்தான், உனக்கு தெரியாதா? தெரியாத அளவுக்கு அடையாளத்தை மாத்துறவர் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ உங்களுடைய பாஸ்ட், உங்களுடைய கடந்த காலத்தில் உங்களுக்கு சில அடையாளங்கள், சில அவப்பெயர்கள் இருந்திருக்கலாம், அதையெல்லாம் என்ன பண்ணிடுவார் இவர் மாற்றி. இப்போ உங்களை பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க? புதுசா பார்ப்பாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து படிப்படியா அப்படியே திரும்பமா என்ன பண்ணிட்டார் தெரியுமா? ராஜாவா கொண்டு வந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். உங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, அபிஷேகம் என்னுடைய அடையாளத்தை மாற்றும். அல்லேலூயா. இப்ப நீங்க யாரோ அதல்ல, இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே ஒரு அடையாள மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு இந்த வார்த்தையை அனுப்புகிறார். அவர் நினைவு ஒரு நாள்ல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அபிஷேகம் ஒரு அடையாள மாற்றத்தை நிச்சயமாய் கொண்டு வரும். அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் கூட நம்ம வாச வசனம் இருக்கு இல்லையா? புதிய ஏற்பாட்டில் வாச வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம், அதிலே 4 மற்றும் 5. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்க சொல்றாங்க, உனக்கு எங்களை நல்லா தெரியும், அப்படித்தானே? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்த போது பல முறை அவரோட கூட நாங்களும் என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். அவர் சீஷர்களே அப்படிம்பார், உடனே நாங்களாம் ஆண்டவரே. பசுமலையில் பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி சீஷர்களே, ஆண்டவரே, இப்படி எத்தனை முறை வந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நீ பாரு, நாங்க எப்படி இருக்கிறோம், வித்தியாசமா இருக்கிறோம்.
அல்லேலூயா. ஒரு பிச்சைக்காரனை உற்று பார்ப்பதுதான் அப்போஸ்தலர் ஊழியத்தின் துவக்கம். ஒரு பிச்சைக்காரனை உத்து பார்த்து சொல்றாங்களா, எங்களை நல்லா பாரு, எங்களை நல்லா பாரு. நல்லா பார்க்கும்போது அவன் நினைக்கிறானா ஏதாயிலும் கிடைக்கும். அல்லேலூயா. என்னடா அது வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறான். இது வரைக்கும் நம்ம கூப்பிட்டு அவன் வந்து சொல்லுவான். இப்ப அவன் நம்மளை என்ன பண்றான், அவனாவே தேடி வந்து எங்களை அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பாருன்றானே. கொஞ்சம் நிறைய சில்லறை கிடைக்குமோ? அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்துல இல்லை. ஒரு சிலர் இதவே எடுத்துட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, பார்த்தீங்களா பாஸ்டர், வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை. ஐயா, அனாயிண்டிங் இன்னும் ஆப்ரேட் ஆகலை ஐயா. அல்லேலூயா. பகல் பார்த்து சொல்லுங்க, ஐயா இன்னும் அனாயிண்டிங் ஆப்ரேட் ஆகலை. அனாயிண்டிங் ஆப்ரேட் ஆன பிறகு 4ஆம் அதிகாரம் கடைசியில் என்ன போட்டுக்குன்னா, பொண்ணு வெள்ளி கிரயம் எல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணாங்களாம், பாதத்தில் வச்சாங்களாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம், தேவனுடைய வல்லமை செயல்பட தொடங்கும் என்றால் என்ன தேவையோ அது உங்களை தேடி. அல்லேலூயா. ஏன் காலுக்கிட்ட வச்சாங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நிறைய கால் அதுக்கு நேரம் ஓடுது, ஆனா உன் காலுக்கு நேரம் அது என்ன பண்ணும், வரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு தேவையானது உங்களுக்கு தேவையானது இது எல்லாம் அபிஷேகம் செலவிடப்படும் போது உங்க காலுக்கு வந்துடும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு தைரியமான சவால், எங்களை நோக்கி பார். ஏன் சொன்னாங்கன்னா, எங்களுக்குள்ள நிச்சயமான ஒரு அடையாள மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. பரிசுத்தாவியானவர் எங்கள் மேல் வந்தபோது நாங்கள் ஏதோ ஒன்றை நிச்சயமாக என்ன பண்ணியிருக்கிறோம், பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எங்களை வித்தியாசமாய் அடையாளப்படுத்துகிற ஏதோ ஒன்று எங்களுக்குள் கிரியை செய்ய தொடங்கிவிட்டது. ஹல்லேலூயா. என்னைக்குமே பார்த்தீங்கன்னா வேர்டு வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். பிரசங்கிக்கிற வார்த்தை என்ன செய்யும், கிரியை செய்யும். அது 30 செய்தா 60 செய்தா இல்லை 100 செய்தான்றது உங்களை பொறுத்தது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யார் யார் ஆவிக்குள்ள போயிருச்சோ அது என்ன செய்யும், நிச்சயமா 100. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? சரி, இந்த பிரயாணத்துக்கு வருவோமே. இந்த பிரயாணத்தில் 2 பேர் இருக்கிறார்கள். ஒருவன் எலியா, இன்னும் ஒருவன் எலிசா. இந்த பிரயாணத்தின் பாதை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கில்கால்ல இருந்து அடுத்து பெத்தேல், பெத்தேல இருந்து எரிகோ, எரிகோல இருந்து யோர்தான். இதுல 2 பேர் இன்வால்வ். நான் சொன்னேன், ஒன்று எலியா, இன்னொன்று எலிசா. பாருங்க, இன்னும் ஒரு சின்ன காரியத்தை சொல்லிட்டு இந்த செய்திக்குள்ள போகலாம். ஏன் அப்படின்னா, எலிசாவை பற்றி ஒரு அழகான வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதை வாசிக்கிறோம் முதல்ல. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று. ரைட். ஒரு அறிமுகம். எலியாவுக்கும் எலிசாவுக்கும் பெருத்த வித்தியாசம் இருந்துச்சு ஊழியத்தில். அவங்களுடைய ப்ராஃபட்டிக் ஆபரேஷன்ஸ் டிஃபரெண்டா இருந்துச்சு. எலியா ராஜாக்கள் இடத்திற்கு அனுப்பப்பட்டான், ஆனா எலிசாவை தேடி ராஜாக்கள் வந்தார்கள். வசனம் என்ன சொல்லிங்கன்னா, உதிக்கிற உன் ஒளி நடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. வருவாங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை தேடி ராஜாக்கள் வருவாங்க. அல்லேலூயா. உங்ககிட்ட வெளிச்சம் மட்டும் இருந்தா போதும். உதிக்கிற உன் ஒளி நடத்திருக்கு. அந்த வெளிச்சம் எங்க இருந்து வரணும்? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியா இயேசு இருக்கிறார். இயேசு தான் வெளிச்சத்தை கொடுக்க முடியும். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. சரி, யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. எப்படி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க? இப்படி யோசிப்போம். எலியா ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது எலிசாவுடைய வேலை என்ன? எலிசா என்ன வேலை செஞ்சார்?
எலியா ஊழியம் செய்த போது எலிசா என்ன வேலை செய்தார்? என்னங்க சொல்லுங்க. இதுவே பல யோசனையா இருக்கே. இப்போ தானே ஒன்று வாசிச்சோம், அவ்வளோதாங்க. வேற என்ன பண்ணாரு? தண்ணீர் தான் வார்த்தார். பெரிய பொறுப்பெல்லாம் என்ன செய்யப்படலை, கொடுக்கப்படலை. ஊழியம்னு சொன்னோடனே அடுத்த வாரம் என்ன யோசிக்கிறோம்? அடுத்த வாரம் எனக்கு பாஸ்டர் கூப்பிட்டு மைக் இந்தாங்க, இந்த வாரம் நீங்கள் செய்தியை கொடுங்க. அல்லேலூயா. எலியா அவனுக்கு அடுத்தபடியா எலிசாவை தேவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன தெரியுமா? கைக்கு. அல்லேலூயா. இந்த சபையிலேயும் சில ஆளு கைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. நீங்க கைக்கு தண்ணி ஊத்துறால சாதாரண நினைவிடக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அவர் கைக்கு தானே தண்ணி ஊத்துறாரு. அல்லேலூயா. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுக்காக ஊத்தி இருக்கிறான்? எலியா ரொம்ப பெரிய ஆளுக்காக ஊத்திட்டு இருக்கிறானா? இல்லை, தேவனுக்காக, கர்த்தருக்காக. நீங்க செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதுவே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. எலியாவின் கைகளுக்கு எலிசா என்ன பண்ணா தெரியுமா? தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தான். மேபி அப்பா இந்த பிரேயர் நடத்துப்பான்லாம் சொன்னதே கிடையாது. எல்லா மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு உட்காரும் பொழுது எலியாவுக்கு கைக்கு என்ன பண்ணுவார்? சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்ட பிறகும் அவ்வளோதான் எலிசாவுடைய வேலை. கடைசியில் தான் எலிசா எங்கப்பா, எலிசா எங்கப்பா, ஓடியா ஓடியா ஓடியா, தண்ணி ஊத்து தண்ணி ஊத்து. ஆனால் அவன் செய்த ஊழியம் அவன் தேவனுக்கென்று உத்தமமாய் செய்து கொண்டிருந்தபடியினால் அதுவே அவனுக்கு ஒரு அடையாளமாய் மாறினது. அவன் அங்கீகரிக்கும் காலம் வந்தபோது கர்த்தர் ஒரு சூழ்நிலையை கொண்டு வரார். 3 ராஜாக்கள் அங்கிட்டுக்கிட்டலாம் சுத்திவிட்டு அவங்களுக்கு என்ன இல்லை தெரியுமா? தண்ணி தான் இல்லை. அவங்க பிரச்சனையும் தேவை என்னதான்? தண்ணி தான். அதனால ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்துறாரே, உங்களுக்கு தண்ணி தானே தேவை. நிறைய தீர்க்கதரிசி இருக்கிறான், ஆனா ஒருத்தன் தான் தண்ணியோட சம்பந்தப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் தண்ணீர்னு சொன்னோன்னே எல்லாரும் என்ன பண்ணியிருப்பான்? பாவம் தான் பாவம் தான்ப்பா. அல்லேலூயா. உங்களை அங்கீகரிக்கிற தேவன் உங்களை எப்பொழுது அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எங்கே உங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவருடைய தீர்மானத்தின்படி அதை மகிமையாய் அவர் செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ இந்த பிரயாணத்தின் பாதையை கொஞ்சம் கவனிப்போம். 2 பேரும் எங்கேருந்து புறப்படுறாங்க அப்படின்னா, நீங்கள் இதில் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. அதில் முதல்ல அவங்க எங்கேருந்து கிளம்புறாங்க அப்படின்னா, கில்கால்லேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்க? பெத்தேலுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் எங்கே போகிறாங்க? எரிகோவுக்கு போகிறாங்க. அப்புறம் யோர்தானுக்கு போகிறாங்க. சரியா? அப்போ இந்த பாதையை பொறுத்த வரைக்கும் எலியாவுடைய பார்வையில் இந்த பாதை எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், இது எடுத்துக்கொள்ளப்படுதலின் பாதை. இட்ஸ் a road map to rapture. அப்படிதானே? இதில் போனால் கடைசியில் என்ன ஆகும்? எலியா. ஸோ சபை இந்த 2 சத்தியத்தையும் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ ஒன்று என்ன அப்படின்னா, ரோட் மேப் டு ராப்சர். எலியா என்ன செய்யப்பட போகிறான்? எடுத்துக்கொள்ளப்பட போகிறான். ஒரு பாதை. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, எப்பா இன்னைக்கு நான் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறேன், உங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து நெல்லுப்பா அப்படின்னு என்ன செய்யலை? எடுத்து போகல. அப்படி தானே? அப்படி தானே? அப்படி எடுக்கலையே. ஒரு சில இடத்துக்கு போக சொல்கிறார். தானே? நம்ம கூட வெளிநாட்டுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்னா என்ன பண்ணுறோம்? மொட்டை மாடியில் போய் நின்றுக்கிறோமா? இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்கு போய் ஏர்போர்ட்டுக்கு போகணுங்க. அதை மாதிரி ஒரு ரோட் மேப். அவனை எடுத்துக்கொள்வதுதான் தேவ தீர்மானம். அவன் மரணத்தை வென்றவன். எலியாவுக்கு என்ன இல்லை? மரணம் கிடையாது. அல்லேலூயா. அப்போ அவனை எடுத்துக்கொள்ள போகிறார். அவனை எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக அப்படியே வீட்டு வாசப்படியிருந்து எடுக்கவில்லை, அவனை அப்படியே ஒரு இடத்துமா கொண்டு போறார். அல்லேலூயா. கில்கால், அதுக்கப்புறம் பெத்தேல், அதுக்கப்புறம் ஜெரிகோ, அப்புறம் ஜோர்டன். சரி, இவனை பொறுத்த வரைக்கும், எலியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரோட் மேப் டு ராப்சர். எலிசா பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னா, இட் இஸ் a road map of a new beginning,
a road map of a new identity, ஒரு புதிய அடையாளத்தின் பாதை. அதனால எலியாவை வச்சு பார்க்கணும்னா இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகணும், எலிசா வச்சு பார்க்கறனா அங்கிட்டு இருந்து என்ன பண்ணணும்? அல்லேலூயா. அப்ப காலையில இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, அந்த பக்கம் இருந்து இப்படி என்ன செய்ய போறோம்? யோர்தான்ல இருந்து எரிகோவுக்கு, எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு, பெத்தேல இருந்து கில்காலுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன்? இந்த நாள் அபிஷேகத்தினாலே ஒரு புதிய அடையாளம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எலிசாவுக்கு அந்த புதிய அடையாளம், அந்த அபிஷேகம் வந்த உடனே அவன் என்ன செஞ்சான்னா தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து போட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இனிமே நான் வேலைக்காரன் இல்லை. ஒரே பிரயாணம், வேலைக்காரனாய் போனான், எஜமானாய் திரும்புகிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த அடையாளம் சும்மா வார்த்தையில் இல்லைங்க. 50 பேர் சுத்தி இருந்து பார்க்கறாங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் 50 பேர் என்ன பண்றாங்களா, அப்படி என்ன நடக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. எலிசாவை கண்ட உடனே அவங்க சொல்றாங்க, அந்த அபிஷேகம் எங்க வந்துருச்சு? இப்ப இங்க வந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்பா அபிஷேகத்தினாலே ஒரு அடையாள மாற்றம் வரப்போகிறது. அதை நீங்க சொல்ல தேவையில்லை, உங்களை பார்க்கிறவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களை பார்த்தாலே அது என்ன செய்யணும்? தெரியணும். இன்னைக்கு இவனுக்குள்ள என்னமோ நடந்திருக்கு. இந்த தேவ வல்லமை இவனுக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் எல்லாருக்குள்ள வர வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அபிஷேகத்துக்கு அப்புறம் விசிலே வித்தியாசமா இருக்கும் பாருங்க. இப்போ ஏதோ சிக்கிக்கிட்ட மாதிரி விசில் வருது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் அந்த காலத்தில் போய் ரஜினிகாந்த் படத்தை பார்க்கும் பொழுது அந்த முதல்ல, இப்போல்லாம் எப்படின்னு தெரியல, இப்போ தேட்டர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ஓட்டும் பொழுது அந்த அப்படியே அந்த அந்த கதிர், ஒளிக்கதிர் மாதிரி வரும்ல, அதில் போய் லாட்ரி சீட் என்ன பண்ணணும், அப்படியே தலைவனை காட்டும் போது தூக்கி போடு, என்னை தேடுவாங்க, எங்க விசிலுங்க, அப்படியே அது இறங்க. நான் டைமிங் பார்த்துருப்பேன், அப்படி இறங்க கல 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 இறங்கும்போது சை 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 சைன்னு விசில். அல்லேலூயா. இன்னும் சிலர் போய் என்ன பண்ணுவான் தெரியுமா, தீயெல்லாம் வச்சுக்கிட்டு நிற்பா. பாவம், அறியாத காலம் அதெல்லாம். இப்போ வந்து நம்ம உண்மையான ஹீரோவை கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர்? உண்மையான, அவர் நித்தியத்தின் நாயகனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால அவர் எப்படி கொண்டாடினாலும் தப்பே கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, கவனிங்க. அப்போ இன்னைக்கு நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அபிஷேகத்தினாலே ஒரு அடையாள மாற்றம் வரப்போகிறது. இன்றைக்கு அது வரப்போகிறது. அந்த அபிஷேகத்தின் விளைவு எப்படி இருக்கும்னா, உங்களை பார்க்குறவங்களுக்கு தெரியும். நீங்கள் தைரியமாக சொல்லலாம், என்னைய நோக்கி பாரு, என்னைய பாருப்பா. நீங்கள் சொல்லும் போது உலகம் என்ன நினைக்கும் தெரியுமா? ஏதாவது கிடைக்கும். எப்பா, எனக்கு முன்னாடி வந்தவன்லாம் உனக்கு வேற என்னத்தையும் கொடுத்தான், ரைட்டு தான், ஆனால் நான் உனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்று வச்சிருக்கேன், அது ஒன்னேவே மாற்றும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது உனக்குள்ளே ஒரு இடமாற்றத்தை என்ன செய்யும்? கொண்டு வரும். என் அடையாளத்தை மாற்றின அபிஷேகம் உன் அடையாளத்தையும் உன் அவலட்சணங்களையும் சேர்த்து மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ வரிசையா ஒவ்வொன்றா வருவோம். முதல்ல நம்ம எங்கேருந்து வரோம் அப்படின்னா, யோர்தான்லேருந்து வரோம். யோர்தான்லேருந்து வரோம். வாசிக்கலாம் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம், அதில் 13 மற்றும் 14. பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். அல்லேலூயா. ஸோ இந்த மாற்றம் நிகழும் போது என்ன நடக்குன்னா, அக்கினியும் சுழல் காற்றும் வருது. அப்படிதானே? பிரைஸ் காட். ஆமென். ஏதோ சும்மா ஏதோ ஒன்று மாத்தலை, அக்கினியும் சுழல் காற்றும். The presence of fire and whirlwind. நீங்க
பழைய ஏற்பாட்டில் நிறைய இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அக்கினிக்கு அடையாளமாக இருக்கிறார், அக்கினிமயமானவர். அதனால தான் பெந்தெக்கோஸ்தே நாளிலே அக்கினிமயமான நாவுகளும் வந்தது, பலத்த காற்றும் வந்தது. ஸோ ஹோலி ஸ்பிரிட் அவர் தான் உங்கள் வாழ்க்கையில் அபிஷேகத்தின் மூலமாய் ஒரு அடையாள மாற்றத்தை கொண்டு வருகிறார். இப்போ நம்பர் 1 என்ன அப்படின்னா, இந்த ஆவியானவர் உங்களுக்குள் அடையாள மாற்றத்தை கொண்டு வருகிறபடினால் அதன் விளைவு என்ன அப்படின்னா, யூ பிகம் a way maker. Praise the Lord. Hallelujah. எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். 50 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என்ன பார்க்கறான்னா, நல்லா மாட்டிக்கிட்டானே. எலிசா என்ன பண்ணிட்டான், நல்லா மாட்டிக்கிட்டான். எலியா இருந்ததுனால அவர் முறுக்கி சால்வை என்ன பண்ணாரு, சட்டார்னு அடிச்சாரு. தண்ணி 2ஆ அப்படியே பழந்துச்சு. அதுல உலர்ந்த தரை வெளியே நடந்து போயிட்டான். இப்ப எலியா போயிட்டாரு. எலிசா என்ன பண்ணா, மாட்டிக்கிட்டான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உனக்குள்ள அபிஷேகம் இருக்கும் என்றால் ஒன்றும் உன்னை சிறைப்படுத்த முடியாது, ஒன்றும் உன்னை தடை செய்ய முடியாது. ஏன் தெரியுமா, அந்த வல்லமை உனக்குள் இருக்கிறபடினாலே you are a way maker. ஹல்லேலூயா. நீங்க போகிற இடத்துல எல்லாம் பாதை என்ன பண்ணு தெரியுமா, திறந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா இப்ப நீங்க வேலைக்காரன் அடையாளத்துல வரல. you are not a slave anymore. Through the anointing now you are a leader, you are the owner. Praise the Lord. Amen. இதுக்கு முன்னாடி எலியா மூலமா புறப்படுகிற வார்த்தைகளுக்கு எலியா தான் பொறுப்பு. ஆனா இனிமே வெளிப்படுகிற வார்த்தைகளுக்கு எலிசா தான் பொறுப்பு. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இன்னைக்கு நான் ஒரு அபிஷேகத்தை உன்மேல் அனுப்புகிறேன். அது உன்னை அடையாளத்தை மாற்றும். அது மாற்றும் போது நீ புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, உனக்கு ஒரு வே மேக்கிங் அனாயிண்டிங் இருக்கிறது. நீ பாதைகளை உண்டு பண்ணுகிறவனாய் இருப்பாய். ஒருவேளை இன்னைக்கு நிறைய தடைகளோட கட்டுகளோட யார் வந்திருந்தாலும் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் இன்றைக்கு உன்மேல் வைக்கிற அபிஷேகம் எல்லா நுகத்தையும் முறித்து கட்டுகளை அறுத்து பாதைகளை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது நம்பர் 2, யோர்தான்ல இருந்து அடுத்து எங்க வந்தாங்க, இங்கிட்டு இருந்து அடுத்து எரிகோ. ரைட். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22. அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. ஆமென். அல்லேலூயா. முதலாவது இந்த அனாயிண்டிங் எப்படி மாத்துதுன்னா, you are a way maker. நீ பாதைகளை உண்டு பண்ணுகிறவன். இரண்டாவது என்ன அப்படின்னா, you are a source changer. அல்லேலூயா. நீங்கள் ஊற்றுக்கண்களை மாற்றுகிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். இங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல எப்படி அக்கினி ரதமும் சுழல் காற்றும் இருந்ததோ, இங்க வேற ஒன்றும் இல்லை. இங்க புது தோண்டியும் உப்பும். தோண்டினா என்ன தெரியுமா, ஒரு தட்டு, ஒரு மூடி மாதிரி, ஒரு தட்டு மாதிரி. அல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு என்கவுண்டர் நடக்குது நம்ம லைஃப்ல. ஹோலி ஸ்பிரிட் நம்ம லைஃப்ல ஒரு என்கவுண்டர் ஏற்படுத்துகிறார். ரெண்டாவது, அவர் நமக்குள்ள தொடர எல்லைகள் என்ன அப்படின்னா, நம்முடைய ஊற்றுக்கண்கள்லாம் என்ன பண்றாரு, சேஞ்ச் பண்றாரு. உங்க வாய் ஒரு ஜீவ ஊற்று, ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் உங்களுக்கு உள்ள இருக்கிற மாற்றத்தையும் சேர்த்து பேசுறேன். உங்களுக்கு உள்ள என்ன ஆகுது, ஊற்று மாறிடுது. முன்னாடி பேசினார்னா பட்டையை வெட்டு, அப்படிதானே? ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம் தெரியுமா, கேட்டாலும் என்னத்தையாவது அப்படி ஒரு வார்த்தை பேசுவோம் இல்லையா? இப்படி கேட்கணுங்க நீங்க, அப்படி இல்லை. உன் ஊற்றை அவர் மாற்றும் பொழுது உன் வார்த்தைகள் ஔஷதமாயும் மாறுகிறது. அல்லேலூயா. ஒரு என்கவுண்டர் நடந்த பிறகும், ஆவியானவர் உங்களுக்குள்ளே சில உருமாற்றங்களை கொண்டு வந்த பிறகும், உங்களுடைய ஊற்று கண்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா, மாறி இருக்கணும். அல்லேலூயா.
யாக்கோபுல நிருபத்தில் கூட இதை பற்றி அவர் பேசுகிறார். யாக்கோபு நிருபத்தில் 3 அதிகாரத்தில் 3 அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? ஆமென். அப்போ உண்மையிலே ஆண்டவர் இந்த 2வது நிலைமையில நீங்க புது ஐடென்டிட்டி, உங்களுக்குள்ள புது அடையாளம் வந்துருச்சு. சட்டையை கிழிச்சா மட்டும் பத்தாது, சத்தமும் மாறணும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சட்டையை கிழிச்சா மட்டும் பத்தாது, சத்தமும் மாறணும். அப்போ என்னன்னா, வெளிப்புறமா இருக்கிற அந்த மாற்றங்கள் மாத்திரம் போதாது, உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுது, ஒரு மாற்றம் வருது. அல்லேலூயா. ஆமென். ஸோ இந்த அபிஷேகத்தின் விளைவா என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க வே மேக்கர், பாதைகளை உண்டு பண்ணுகிற ஆளா மாறுறீங்க. 2வது என்ன தெரியுமா, யூ ஆர் அ சோர்ஸ் சேஞ்சர். நீங்க போற இடத்துல அவங்க சொல்லுவாங்க, இந்த பையன்தாங்க தருதலையா இருக்காங்க, ஒண்ணுமே சரியில்லைங்க. அவனை அப்படியே ஆசீர்வாதம் உள்ள ஒன்றாய் மாற்றக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு அருளப்படுகிறது அபிஷேகத்தின் மூலமாய். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சொன்னாங்க, அந்த கம்பெனி ஒண்ணுமே சரியில்லைங்க, அவ்வளவுதாங்க. அது சரியான இடத்துல நம்ம என்ன பண்ணல, ஆரம்பிக்கல. எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல. ஜீசஸ் ஆப்ரேட் பண்றதை கவனிச்சு பாருங்க. பீட்டர் அண்ட் கோ கம்பெனிக்கு பேர் என்னது, பீட்டர் அண்ட் கோ. ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் சரியில்லை, ஓரமா அப்படியே கையை வச்சு உட்காந்துருக்காரு. என்ன மனசுக்குள்ள பல சிந்தை ஓடுது. மைண்ட் வாய்ஸ் எப்படிலாம் இருக்கு, போட்டு சரியில்லாமல் இருந்திருக்குமோ, நெட்டு கொஞ்சம் ஓட்டைகள் அதிகமாக இருந்திருக்குமோ, நம்ம சரியா டீ வாங்கி கொடுக்கல, அதனால முடங்கிக்கிட்டே வேலை பார்த்தாங்க, அதனால தான் இருக்குமோ, இல்லை இந்த ஏரியாவே சரியில்லைங்க, பூரா போயிடுச்சுங்க, அவ்வளோதாங்க. இயேசு அங்கே வந்துட்டு வேற படகு கொண்டு வர சொல்லலை, வேற வலையை கொண்டு வர சொல்லலை. இவங்க எல்லாம் வேலையே பார்க்க மாட்டாங்க. இப்போ இவங்களை போச்சுலப்பா, வேற டீம் வச்சிருக்கேன் சொல்லவே இல்லை. அதே இடம், அதே டீம், அதே ஒர்க்கு, அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். என்ன தெரியுமா, சோர்ஸை மாத்திட்டார். மீனே இல்லாத அந்த கடல்ல சோர்ஸை மாத்தினோடனே அது பாட்டு மீன் பெருக ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஊற்றுகளை மாற்றுகிற அதிகாரத்தை தேவன் அபிஷேகத்தின் வாயிலாய் உங்களுக்கு தருகிறார். உங்க அடையாளம் மாறிடுச்சு அப்படின்னா நிச்சயமா நீங்க ஊற்றுகளை மாற்றக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். 3வது எங்க வந்தாங்க, ரைட், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23 25 வரைக்கும் வாசிங்க. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அவன் அவ்விடத்தை விட்டு கர்மேல் பர்வதத்திற்கு போய் அங்கே இருந்து சமாரியாவுக்கு திரும்பினான். ரைட், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த 3rd பாயிண்ட் என்ன அப்படின்னா, through the anointing you become unstoppable. நீங்க 3வது காரியம் என்ன அப்படின்னா, உங்களை எதுவுமே நிறுத்தி போட முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவன் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, நீங்க இயங்கிக்கிட்டே இருக்கணும், நீங்க முன்னாடி போயிட்டே இருக்கணும். யூ நீட் டு மூவ் ஃபார்வர்ட். ஒரு நாள் கூட நீங்க ஸ்தம்பிச்சு உட்கார்ந்துடக்கூடாது. ஆமென். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் சபை உடைய கையேடு என்று சொல்றேன். ஏன் அப்படின்னா, அது சக்கரத்தில் துவங்கி நகரத்தில் முடிவடைகிறது. அப்படித்தானே சக்கரம். அப்ப சபை என்ன பண்ணணும், சுழன்று கொண்டே இருக்கணும். தேவன் வைத்திருக்கிற நிர்ணயித்திருக்கிற இலக்குக்கு நேராக போய்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை இடம் வந்தாலும் அங்கே என்ன செஞ்சிடக்கூடாது, உட்கார்ந்து இருக்கக்கூடாது. நேற்று நாங்கள் ப்ராஃபட்டிக்காக பேசிக்கிட்டு இருந்தோம். அருமையான ஊழியக்காரர் மும்பையிலேருந்து வந்திருக்கிறார். நான் இந்த உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுமா? இப்போ பாருங்க, கேரித் ஆற்றங்கரையில் எலியாவை ஒளிஞ்சிருப்பான்னு சொன்னது யார் சொன்னது? கர்த்தர் தான் சொன்னார். அல்லேலூயா. பகல் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் தான் சொன்னாரு. ஆனா தண்ணி வத்தி போயிடுச்சு.
அப்படியா? ஆமா தானே? தண்ணி வத்தி போச்சா இல்லையா? கேரித்தில் கர்த்தர் அமர்ந்திருக்க சொன்னார், ஒளிந்திருக்க சொன்னார். ஆனால் தண்ணீர் என்ன செஞ்சிருச்சு? அப்ப தண்ணி வத்தி போயிருச்சேன்னு சொல்றது அந்த இடத்துல என்ன தெரியுமா? இட்ஸ் a sign for you to move. தண்ணி வத்தி போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காத. என்னங்க காக்கா மட்டும்தான் வருது தண்ணியை காணாமே, காக்கா மட்டும்தான் வருது தண்ணியை காணாமே. இல்ல, நீ மூவ் பண்றதுக்குள்ள டைம். அல்லேலூயா. அப்ப சில இடங்கள்ல இருந்து நீங்க மூவ் பண்ணணும். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ மூவ் பண்ணு. இட் இஸ் டைம் ஃபார் யூ டு மூவ் இன்டு தி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அனாயிண்டிங். அடுத்த லெவல் ஆஃப் அனாயிண்டிங் குள்ள நீ மூவ் பண்ணணுன்றதுக்கு சில நேரத்தில் நமக்கு சில அடையாளங்கள் இருக்கு. எல்லா நேரத்திலும் அப்படி கிடையாது. அல்லேலூயா. ஏலீமுக்கு வர்றாங்க. எகிப்தில இருந்து ஏலீமுக்கு என்ன பண்றாங்க? வந்துட்டாங்க. ஏலீம்ல 70 பேரீச்ச மரங்கள், 12 நீரூற்றுக்கள், 70 தலைவர்கள் இஸ்ரவேல் இருக்காங்க. உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லலாம் எல்லாரும். அப்படின்னா தினம்தோறும் தீர்வுகள் கிடைத்து கொண்டே இருந்தது இஸ்ரவேலுக்கு. 12 நீரூற்றுக்கள் அப்படின்னா 12 கோத்திரங்கள் அழகா உட்கார்ந்து தண்ணி என்னமிட்டே இருக்கலாம். கொலாயடி சண்டையே இல்லை. ரூபன் நீ இதுல போய் பண்ணு, சிமியோன் 4வதுக்கு அங்க போ, அப்படித்தானே? கரெக்டா இல்லையா? இப்ப யோசிச்சு பாருங்க, தண்ணி கரெக்டா வந்துட்டு தான் இருக்கு, தீர்வுகள் கிடைக்கிறது, தொடர்ச்சியான நன்மைகள் உண்டாகிறது. ஆனால் மேகம் எழுப்பி விட்டது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க வத்துற வரைக்கும் உட்கார்ந்துருப்பேன்னா 4 தலைமுறை எங்க தான் உட்காந்துருக்கணும்? ஏலிம்லேயே நிறைய பேத்துக்கு அப்படி தான் நடக்குது. அதனால அங்கேயே உட்காந்துருந்து இதுவும் காணான் மாதிரி தாங்க. என்ன ஒன்லி திங், பாலும் தேனும் ஓடுறதுக்கு போல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, பாட்டில் பிடிச்சி குடிச்சுக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னார் என்னாமம் 10ஆம் அதிகாரத்தில், ஒரே வெள்ளித்தட்டிலே 2 பூரிக்கைகளை செய்யுங்கள். அவைகளை நீங்கள் எதற்காக செய்ய வேண்டும் என்றால், நீங்க அதை ஊதுனீங்கன்னா, முதல்ல ஊதுனீங்கன்னா தூங்கிட்டு இருக்க என்ன பண்ணுவான்? எந்திரிப்பா. 2வது தடவை ஊதுனீங்கன்னா, இப்படி ஊதுனீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவான்? கேதர் ஆகுவான். 3வது தடவை ஊதுனீங்கன்னா என்ன பண்ணிடுவான்? புறப்பட்டுருவான். அப்படித்தானே? அந்த நம்பிக்கையில் தான் மணி அடித்து கொண்டிருக்கிறோம். இங்கே இல்லை இல்லையா? டிங் ஒரு பெல் அடிச்சோன்னே, நாங்கள் பசுமலையில் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கும்போது அப்படி தான் ஃபஸ்ட்டு பெல்லு தான். அடுத்த அதான் அப்போ தான் எந்திரிக்கும், அலர்ட் ஆகணும், கிளம்பு பெல் அடிச்சிட்டாங்க அப்படித்தானே? அல்லேலூயா, ஆமென். நம்ம சபையை பொறுத்த வரைக்கும் பெல்லே அடிக்க மாட்டோம். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணிடணும்? வந்துடணும் கரெக்டா. அல்லேலூயா. சரி, இப்போ நான் கேட்குறேன், மேகம் எழும்புறது ஒரு அடையாளமாக சொன்னாரே ஆண்டவர். மேகம் எழும்பும் போது நீங்கள் புறப்பட வேண்டும் என்று சொன்னாரு. அப்புறம் எதுக்கு ஊத சொன்னாரு? அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மேகம் எழும்புவது எல்லாருக்கும் தென்படவில்லை, எல்லாராலும் பார்க்க முடியல. ஆனா சத்தம் எல்லாருக்குமே என்னது? கேட்டுச்சு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப ஆவியின் அசைவுகளை ஆமென் ஒரு சிலர் பார்க்கிறோம், பார்த்துட்டு வந்து எல்லாருக்கும் ஊதி சொல்றோம், கிளம்பு, டைம் ஆச்சு, ஆண்டவர் வர போறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ போய்கிட்டே இருக்கணும் பாருங்க, போய்கிட்டே இருக்க வேண்டும். மேகம் எழும்பினது, அவங்க புறப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மன்னா விழுக ஆரம்பிச்சிச்சு. பிரைஸ் தி லார்ட், ஆமென். இன்னைக்கு ஏன் இது பிரசங்கிக்கப்படுகிறது சொல்ல ஆண்டவர் சொல்றாரு, அனாயிண்டிங் உனக்கு கொடுத்துருங்க. எதுக்கு தெரியுமா? நத்திங் ஷுட் ஸ்டாப் யூ. எதுவுமே உன்னை என்ன செய்யக்கூடாது? நிறுத்திடக்கூடாது. இப்படி யோசிச்சு பாருங்க. இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னா பெத்தேல். பெத்தேல் என்ன அர்த்தம்? ஹவுஸ் ஆஃப் காட், அப்படித்தானே? ஆமாதானங்க. பெய்த் ஏல், ஏல்னா தேவன், பெய்த்னா வீடு. தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டில் 42 பிள்ளைங்களுக்கு மேல சரியா வளர்க்கலையோ? நம்முடைய பிள்ளைங்க நம்ம நல்லா வளர்த்தோம்னா எப்படி இருக்கும்? அந்த பிள்ளைங்க இப்படி மொட்டை தலையான்னு கேள்வி பண்ணுவாங்களா என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் எனக்கு ஆண்டவர் இன்னும் டீப்பரா இதை குறித்து ஆண்டவர் பேசினார். ஏன்னா இதுக்கு பிறகு எங்க போயிருக்கிறான் எலியா? வாசிங்க அந்த கடைசி வசனத்தை. அவன் அவ்விடத்தை விட்டு கர்மேல் பர்வதத்திற்கு போய் அங்கே இருந்து சமாரியாவுக்கு திரும்பினான். ரைட். உங்களுக்கு தெரிய வேண்டும், இஸ்ரவேல தலைநகரம் எதுனா சமாரியா, அப்படித்தானே?
அதுக்கு முன்னாடி எங்க போயிருக்கிறான்? கர்மேல். கர்மேல் கர்மேல் என்ன நடந்துச்சு? ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா 1 ராஜாக்கள் 18:27 வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:27. சீக்கிரம். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலா இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான். இப்ப யாரை கேலி பண்றாங்க? எலியா யாரை கேலி பண்றான்? அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளை என்ன பண்றான்? கேலி பண்றான். அவங்க எங்க இருந்து வந்தவங்க? அது பக்கத்தில் எல்லா ஊரும் தான், பக்கத்தில் உள்ள ஊரில் தான் வந்திருக்கிறாங்க. எலியா அவனுக்குள்ள ஒரு அனாயிண்டிங் இருந்துச்சு. அவன் என்ன பண்ணான்னா சத்துருக்களை அவன் நிந்தித்தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பெரிய சத்தம் எழும்பி ஆர்ப்பரித்து கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் நிசப்தமாக்கினான். இப்போ அதே இடத்துக்கு எலிசா வாரான். அல்லேலூயா. ஸோ ஒரு பேட்டர்ன் இங்கே ஃபாலோ ஆகுது. 42 பிள்ளைகள். இப்படி சொல்லலாம், நான் பழி தீர்க்க நினைக்கிற பிள்ளைகள். எலியா இல்லைப்ப, அதே அனாயிண்டிங் யாருக்குள்ள இருக்கு? எலிசாக்குள்ள இருக்கு. இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா நிந்திக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு டீப் ரூட்டடா சில விஷயங்கள் நீங்க ஓரளவுக்கு ஜெயம் எடுத்துட்டீங்க. அதோடைய அடுத்த ஜெனரேஷன் என்ன பண்ணுது? அடுத்து அந்த தீமை குட்டி போட்டு வச்சிருக்கிற அந்த குட்டி உங்களை பார்த்து என்ன பண்ணுது? உங்களுக்கு விரோதமாக வருது. அபிஷேகத்தால அதையுமே அழிச்சிடலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தீமையை மாத்திரமல்ல, தீமை போட்டிருக்கிற குட்டிகளையும் சேர்த்து என்ன பண்ணிடலாம்? அழித்து விட முடியும். இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். என்ன அர்த்தம் அப்படின்னா, நிந்திக்கிறவர்கள் வேறு யாரும் அல்ல. வெளியாட்கள் தான் பரவாயில்லங்க. யாரை நிந்திக்கிறா? பெத்தேல்ல இருக்கவங்க தாங்க. என்ன சொல்லிட்டான்? மொட்டை தலையா? இல்லைன்னா இப்படி சொல்லலாம், எனக்கு நிறைய முடி இருக்கு, உனக்கு இல்லை. உனக்கு எது இல்லையோ அதை சொல்லி சொல்லி நிந்திக்கும் ஜனங்கள் கூட உங்களை நிறுத்தவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நிந்தைகள், அவமானங்கள், பழி சொற்கள், நிபச்சொற்கள் இவைகள் ஒன்றுமே உங்களை நிறுத்த முடியாது. ஏன்னா you are anointed. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களை நிறுத்தி போடுவதற்கு பல சத்தங்களை பிசாசு எழுப்பலாம். உங்க வீட்டுக்குள்ள இருந்தே எழுப்பலாம். அன்னாளுக்கு விரோதமாய் எழும்பின சத்தம் வெளியே இருந்து வரல, உள்ளிருந்தே எழும்புது. நிந்தைகளும் அவமானங்களும் உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு சொந்தமான இடங்கள்ல இருந்தே வரலாம். ஆனாலும் அபிஷேகம் உங்களுக்குள் இருந்தால் அவைகள் ஒன்றும் உங்களை நிறுத்தி போட முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்களை நிந்திக்கிற சத்தம், ஏதோ ஒரு நிந்திக்கிற சத்தம். இந்த காலை வேளையில, பாஸ்டர் நான் தெரியாம கடன் வாங்கிட்டேன், ஆனா இவ்வளவு அசிங்கமா பேசுறான், கவலைப்படாதீங்க, நீங்க அதை கடந்து போயிருவீங்க. அல்லேலூயா. இந்த வருஷத்தில் விசேஷம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் கடன் நுகத்தை முறிப்பேன். நீங்க விசுவாசிங்கன்னா உங்க வாழ்க்கையில கடனை எல்லாம் அவர் உடைத்து முறித்து நீங்க போயிட்டே இருப்பீங்க. ஆனா ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். நிந்தித்தாங்க, உண்மைதான். 42 பேரை கரடி சாப்பிட்டுருச்சான். அவர்களில் 42 பேரை. அப்ப நிந்தித்த கூட்டம் அதை விட அதிகமா, அப்படித்தானே? ஒரு தோராயமா 50 வச்சுக்கிறோமா? அவர்களில் 42 பேரை கரடி சாப்பிட்டுருச்சு. அப்போ கண்டிப்பா கூட தானே இருக்கணும். அப்ப 50ஆவது இருக்கணும்னு வச்சுக்கிறோமே, ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கணக்குக்கு, ரவுண்டா. ஏன் அப்படி சொல்றோம்? எலிசா அபிஷேகிக்கப்பட்டவனாய் அடையாளம் பெற்றவனாய் வந்தபோது 50 பேர் அதை அங்கீகரிக்கிறாங்க. 50 பேர் அங்கீகரிக்கிறான். உன்னை பார்த்தோன்னே தெரியுதுங்க ஒரு அடையாள மாற்றம் இருக்குங்கன்னு. அப்படி இருக்கிற இடத்துல 50 பேர் நிந்திக்கவும் செய்வான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் அந்த நிந்தை உன்னை நிறுத்தி போடக்கூடாது. ஏன்னா நிந்திக்கிறவன் தெரிஞ்சோ தெரியாமலோ என்ன சொல்றான் தெரியுமா? மொட்டை தலையா ஏறிப்போ. அவனே சொல்றான், 2 தடவை சொல்றான். அப்படின்னு என்ன தெரியுமா? நீ ஏறிதான்ப்பா போற. அல்லேலூயா. நாங்க என்ன நிந்தித்தாலும் நாங்க உன்னை நிறுத்தி வைக்க முடியாது. ஏன்னா நீ ஏறி போகும்படி அழைக்கப்பட்டவன்.
கர்மேலின் சிகரங்களுக்கு நீ படியேறுகிறவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவன் சொல்றார், இந்த கால வேளையில நான் உன்னை அபிஷேகித்திருக்கிறேன், உனக்குள்ள அடையாள மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அதனால நீ ஒரு வே மேக்கர், நீ ஒரு சோர்ஸ் சேஞ்சர். மாத்திரமல்ல, யூ ஆர் நவ் அன்ஸ்டாப்பபிள். உன்னை எதுவுமே என்ன செய்ய முடியாது, சோர்வு நிறுத்த முடியுமா? முடியாது. அல்லேலூயா. என்ன ஆச்சரியமா இருக்குன்னு பாருங்க, எலியாவுக்குள்ளே இந்த அனாயிண்டிங் ஆபரேட் ஆயிருக்கு. சூரச்சடியின் கீழ் படுத்திருந்தது உண்மைதான், சோர்ந்து போய் அந்த சோர்வு அவனை நிறுத்தி போட்டது உண்மைதான். தட்டி எழுப்பி சாப்பாடு கொடுத்தாரு, சாப்பிட்டான். என்ன சாப்பாடு கொடுத்தாரு? தழலிலே சுடப்பட்ட அடை. பேர் எழுதியிருக்கு, KFCயோ பிசாவோ பேர் எழுதியாச்சு. தழலிலே சுடப்பட்ட அடை, பாத்திரத்திலே தண்ணீர். சாப்பிட்டோன்னே தொண்டனுக்கும் அப்படிதானே என்ன சொல்லுவோம், உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு. தூங்கிட்டார், நல்லா தூங்கிட்டார். இரண்டாவது முறை தேவதூதன் தட்டி எழுப்பி வேறே ஒரு போஜனம் கொடுத்தான். அது இன்னதென்று எழுதப்படவில்லை. அந்த போஜனம் அவனை எவ்விதமாய் பலப்படுத்துதுன்னு சொன்னா, 40 நாட்கள் ஒரே மட்டும் இரவும் பகலும் நடந்து கொண்டே இருந்தான். அவன் தூக்கம் அவனை நிறுத்தல, அவன் பலவீனம் அவனை நிறுத்தல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பகல தட்டி சொல்லுங்க, யூ ஹேவ் பிகம் அன்ஸ்டாப்பபிள். உங்களை யாருமே நிறுத்த முடியாது. அல்லேலூயா. எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் சில ஆள் என்ன செய்ய தெரியுமா, சபையிலேயே 3ஆம் வானத்தில் தான், அதையும் யாருமே நிறுத்த முடியாது. அல்லேலூயா. ஆவி ஆத்மா சரீரம் வரிசை ஆர்டர் பண்ணி ரெடி ஆகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம். சரீரத்தை கூட ரெடி பண்ணாமல் இங்கே வந்து உட்காந்துருக்கலாம். இப்போ என்ன பண்ணி நடக்குதுங்க? அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ 4வது இடத்துக்கு வரோம். நல்லா கவனிங்க, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று சொல்லிகிட்டே வரோம். முதல்ல உங்களுடைய அடையாள மாற்றத்தில் வெளிப்புறமாகவே சில மாற்றங்கள் பார்க்குற அளவுலேயே இருக்குது. அது தாண்டி 2வது நான் சொன்னேன், உங்களுக்குள்ளே இருக்கிற ஊற்றுக்கண்கள் மாற்றப்படுது. ஸோ எவிடென்ட் த்ரூ யுவர் வேர்ட்ஸ். நீங்கள் பேசுறதுல தெரியுதுங்க, உங்களுடைய கைகளின் கிரியைகள் உங்களை காட்டி கொடுக்குது. பிரைஸ் தி லார்ட். சீஷர்கள் பேதுரு எடுத்துக்கோமே உதாரணமா, அவனை பார்த்து அந்த வேலைக்காரி சொல்லுகிறா, உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. இல்லை நீ இயேசுவோடு இருந்தவன் தான்ப்பா, ஏன்னா உன் பேச்சு தனித்துவமாக தெரியுதே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த 3வது இடத்துல நீ ஏறி போக வேண்டும். எங்க தெரியுமா? தேவ பிரசன்னத்திற்குள்ளே. எலியா எங்க உட்கார்ந்து இருந்தானோ அங்க ஏறி போகிறான். It's a place where 1-to-1 I can hear God. நான் தேவன் பேசுகிறத கேட்பேன். அவர் வானத்தை திறந்து அனுப்பும் அந்த பனித்துளிகள் மழைத்துளிகள் முதலாவது என்னை நினைக்கும். அல்லேலூயா. நேற்று இங்கே ஒரு பிஸ்னஸ் மீட் நடந்தது, கிங்டம் கிளப் இல்லையா நடந்தது. நான் நினைக்கிறேன் ஒரு 50-60 பேர் வந்திருப்பாங்க, இருக்குமா? நேற்று மும்பையிலேருந்து ஒருத்தர் இதுக்காகவே ஃப்ளைட்டு பிடிச்சி வந்திருக்காரு. ஆனால் நம்ம சபையில் இருக்கிற நிறைய வியாபார ஆட்களை என்னங்கப்பா சார் 4 காசு பார்க்க வேண்டாமா? 4 காசு பார்க்கலாம், ஆனால் நாங்கள் 4C 5C 40C 400Cன்னு பேசிகிட்டு இருக்கோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கே வரணும், அந்த மீட்டிங் என்ன பண்ணணும், இங்கே வரணும். நேற்று ஒருத்தர் வந்திருந்தாருங்க. ஏன்னா அது முடிஞ்சோடனே ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக என்ன செய்கிறேன்னா ப்ரே பண்ணுறேன், கவுன்சிலிங்லாம் கொடுக்குறேன். அப்போது அவர் சொன்னார், இந்த வார்த்தைகள் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வார்த்தையை டீகோட் பண்ணுறாரு. டீகோட் பண்ணி இந்த வார்த்தையை அவருடைய பிஸ்னஸில் யூஸ் பண்ணுறாரு. அது அவருக்கு வேலை செய்யுது. அவர் சொல்கிறாரு, நீங்கள் டெய்லி அனுப்புகிற வேர்டு இருக்கு, அதுதான் எனக்கு கீ. அந்த வேர்டை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒவ்வொரு நாளும் என் பிஸ்னஸ் சூப்பராக வருது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 4:22 அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனம். ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் கண்டுபிடிக்கணும், இதில் என்ன எனக்கு இருக்கு, இதில் என்ன எனக்குள்ளது, எனக்கு இதில் ஏதோ ஒன்று இருக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய மேன்மைக்குள்ள கொண்டு செல்லும். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அவர் அதை சொல்லும்போது இன்னொன்று சேர்த்து சொன்னார். என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டெய்லி வேர்டை இந்தியாவில் இருந்தீங்கன்னா அவர் 5:30 மணி அப்படி போடுவீங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா நைட்டே போட்டு விட்டுருவீங்க. ஆனால் என்னுடைய விருப்பம் என்ன தெரியுமா பாஸ்டர்? ஆளாக நான் பார்க்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கோயம்புத்தூர்லேருந்து இங்கே சொன்னார், நான் ஆளாக என்ன பண்ணிடுவேன், அதை பார்த்துருவேன். கர்மேலின் அனுபவம் அப்படித்தான். மழை வரும், 3.5 வருஷம் மழையே இல்லை, மழை வரும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த முதல் துளிகளில் நனையக்கூடிய ஸ்லாக்கியத்தை எலியா பெற்றிருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் நிந்தைக்கு இடம் கொடுக்காத. உன்னை நிறுத்தி போட நினைக்கிற சாத்தானுடைய சதிகள் எங்கிருந்து எழுப்பினாலும், அது பெத்தேலில் இருந்து எழுப்பினாலும், அது உன்னை நிறுத்தி போட வேண்டாம். நீ போய்கிட்டே இரு, போய்கிட்டே இரு, போய்கிட்டே இரு. ஹல்லேலூயா. நீ ஏறி போ. அங்கே தேவன் முதல் என்கின்ற சில ஆசீர்வாதங்களை உனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. You will become the first to inherit the best. Praise the Lord. கடைசியா 4வது கில்கால். 2 ராஜாக்கள் 4:38 44 வரைக்கும் குறித்து வைத்துக் கொள்ளுங்க, வாசிக்க வேண்டாம். அதுக்கு பதிலா 1 சாமுவேல் 11:14 வாசியுங்கள். 1 சாமுவேல் 11:14. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, நாம் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவோம் வாருங்கள் என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரப்பா, 4வது என்ன தெரியுமா? You are established to have dominion over everything through the anointing. அபிஷேகத்தின் ஊடாக, அபிஷேகத்தின் மூலமாக சகலவற்றின் மேலும் ஆளுகை செய்கிற ராஜ்யபாரத்தை உன் மூலமாய் நான் ஸ்தாபிப்பேன். Praise the Lord. You will be establishing the kingdom of God on the go. எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் நீங்க ராஜ்யத்தை, தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பீர்கள். அதுதான் கில்காலுடைய அனுபவம். Praise the Lord. ராஜ்யம் அப்படின்னு என்ன அப்படின்னா, அது என்ன அப்படின்னா, வெளியெல்லாம் பஞ்சம் இருக்கும், ஆனா இங்க மட்டும் என்ன இருக்கும்? இங்க மட்டும் எல்லாம் நிறைவா. கில்காலிலே நான் முதல்ல சொன்ன இந்த பைபிள் போர்ஷன் 4ஆம் அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 4:38 44 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் இருக்கு. 38 வாசிச்சு பாருங்க. 38. எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. ஆமென். நல்லா கவனிங்க. தேசத்துல பஞ்சம் இருக்கும், ஆனா நாம் போற இடத்துல ராஜ்யம் இருக்கிறபடினால், நான் இருக்கிற இடத்துல எனக்கு தேவையானது வந்துகிட்டே இருக்கும். பாகால் சலிஷாவிலிருந்து 20 வார்கோதுமை அப்பம் வந்தது, அதுவே தாராளம். அதிலும் ஒரு பெருக்கம். அதை இப்ப 100 பேத்துக்கு வச்சு மீதமும் எடுத்தார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப என்ன மாதிரி ஒரு அடையாள மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வராரு அபிஷேகத்தின் ஊடாகன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது நீங்கள் பாதையை உண்டு பண்ணுகிறவர்கள். You are a way maker. நீங்க போற இடத்துல எது உங்களை தடுத்து நிறுத்த முடியாது, எந்த சூழ்நிலையும் உங்களை அடைத்து வைக்க முடியாது. You are a way maker. இரண்டாவது, you are a source changer. நீங்க எப்பேற்பட்ட ஊற்றுகளா இருந்தாலும் அந்த காரணிகளையும் மாற்றக்கூடிய அதிகாரம் பெற்றவர்களாய் காணப்படுவீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இயேசு கடலோடு போராடவில்லை, அதுக்கு காரணமாக இருந்த காற்றை மாற்றினார். அப்படிதானே? Jesus was a source changer. He is a source changer. இப்போ என்ன பண்றாரு? உங்களுக்கு விரோதமா இருக்கிறத உங்களுக்கு சாதகமா மாற்றுகிறாரு. இரோக்கலிதோன் என்று சொல்லப்பட்ட கொடுங்காற்று தான் தென்றலாய் மாற்றப்பட்டது. கப்பலை சேதப்படுத்துவதுதான் இப்பொழுது கரை சேர வைத்தது. ஏன்? கர்த்தர் சோர்ஸ் என்ன பண்றாரு? மாற்றுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒருத்தன் நிருபத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு குதிரையில் ஏறிக்கிட்டு எப்படியாவது போய் கிடைக்கிறவனை பூரா தூக்கிட்டு வந்து சிறையில் போடுறேன்ட்டு புறப்படுறான். ஆண்டவர் சோர்ஸை மாத்திட்டார், பிளக்க பிடிங்கிட்டாருயா. ஹல்லேலூயா, வேற மாத்தி விட்டாரு. இப்ப என்ன பண்றான்னா அதை விட வேகமா போறான். இப்ப நிருபம் வச்சிருக்கிறான். இந்த நிருபங்கள் தீமையான எழுத்துக்கள் அல்ல, நன்மையான எழுத்துக்கள். பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவர் உங்க சோர்ஸை மாத்திட்டாருன்னா கண்ணோட்டம் மாறிடும், காரியமெல்லாம் மாறிடும். அதுதான் அபிஷேகத்தின் விளைவு. பிரைஸ் தி லார்ட். அப்போ யூ பிகம் a source changer. ஏன்? உங்களுக்குள்ள அபிஷேகம் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. சுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க மூணாவதா நான் சொன்னேன், அன்ஸ்டாப்பபிள். ஒன்றும் நிந்தைகளும் உங்களை நிறுத்தி போட முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? உங்களுக்கென்று வைத்திருக்கிற உயரங்களில் நீங்கள் நிச்சயமாய் காணப்படுவீர்கள். ஆமென். நான்காவது, நீங்கள் ஆளுமை செய்வீர்கள். நீங்க போகிற இடத்துல ராஜ்யத்தை ஸ்தாபிப்பீர்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்படியே எழுந்து நிற்போமா? அப்படியே எழுந்து நிற்போம். Thank you, Holy Spirit. Hallelujah. கொஞ்சம் நேரம் எடுத்து ஒரு அபிஷேகத்தை நம்ம பெற்று, ஆண்டவரே இந்த 4 நிலைகளும் எனக்கு வேண்டும். Thank you, Holy Spirit. I need to be empowered in all the 4 areas. ஆவியானவரே என்னை நிரப்புங்க, என் அபிஷேகங்க. கேளுங்க. நீங்க கேட்க கேட்க உங்க மேல ஒரு வல்லமை, ஒரு அக்கினி வந்து இறங்கும். நான் விசுவாசிக்கிறேன், அடையாள மாற்றத்தை ஏற்படுத்துகிற அக்கினியும் சுழல் காற்றும் இங்கேயும் இருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மியாரா கதரா சந்தராயே நஹோரா சந்ததாதலரலதரா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஆமென். உன் அடையாளத்தை மாற்றுகிற அக்கினி அனுப்பப்படுகிறது. தோ ரஷகே மாமா ராதா யோ ரஷே யாலா தேரலேலே ஆமே. கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள், கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா சந்தலாலேலே ஆந்தலே யோ. Thank you, Lord. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்றி ராஜாவே. ஓ அக்கினியும் நீரே, ஓ பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, ஓ பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிற இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். ஊற்று கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது, ஊற்று கண்கள் மாற்றப்பட்டிருக்கிறது.
உனக்குள்ளான மாற்றம் ஊரையே மாற்றும். ஓ ரபா ஷந்தலா ரெகெரி அந்தோரோலுபி லோ ரபா ஷமா மமரதே யாலா. ஆரோக்கியமானவர்களை பேசுவாய், ஆவிக்குரியவர்களை பேசுவாய். தோ ரஷகேரா மததோவா எமேரோலோலோ பாஷந்தரேலி அந்தரோலோ நோலாலே. Thank you, Lord. Yeshua, hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord Jesus. Kauraba mama. Prasanam, prasanam, Deva prasanna. Oh, prasanam, prasanna, Deva prasanna. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம், பிரசன்னம், ஓ நான் சிகரத்துக்கு ஏறுவேன்னு சொல்றேன். ஆண்டவரே, நான் சிகரத்துக்கு ஏறுவேன். ஆவியானவர் தெளிவா திட்டமா சொல்றாரு, என் மகனே, என் மகளே, எந்த சத்தமோ உன் ஓட்டத்தை தடுத்து நிறுத்திட வேண்டாம். அது நிந்திக்கிற சத்தமா இருந்தாலும் சரி, நன்மையா தோன்றுகிற சத்தமா இருந்தாலும் சரி, நேசமா இருக்கிற சத்தமா இருந்தாலும் நிறுத்திட வேண்டாம். நீ சிகரங்களுக்கு செல்ல வேண்டியவன், உயரங்களுக்கு செல்ல வேண்டியவன். சிம்சோன் சில உயரங்கள் அடைய முடியாதபடிக்கு சில சத்தங்கள் அவனை நிறுத்தி போட்டது, சில சிநேகங்கள் அவனை நிறுத்தி போட்டது. ஆண்டவர் இந்த காலவேளையில சொன்னாரு, மகனே, மகளே, பெத்தேலில் எழும்பும் சத்தமாயிருந்தாலும் அது உன்னை நிறுத்தி போட வேண்டாம். உன்னை உயரங்களுக்கு நேரா நடத்தட்டும். உன்னதத்திலே தம்மோடி கூட உட்கார வைத்தவர் தம்முடைய சத்தத்தை துணிக்கப்படும் போது நீ உயரங்களுக்கு நேராய் நடப்பாய். பரலோக தேவனே, அபிஷேகத்தினால் ஒரு அடையாள மாற்றம் உண்டு. உங்க அக்கினி வரட்டும் ஆண்டவரே, அக்கினியும் சுழல் காற்றும் புதிய பாதைகளை வகுக்கட்டும். Thank you, Lord. You are a way maker. You are a source changer. Yes, ஆண்டவர் சொல்றாரு, உன்னால முடியும், நீ மாற்றி விடுவ, மாற்றி விடுவ. இதுவரைக்கும் இல்ல, ஆனா இனிமே நீ மாற்றி விடுவாய், நீ மாற்றங்களை கொண்டு வருவாய். Yes, ஆண்டவர் சொல்றாரு, you have become unstoppable. Nothing can stop you.
anointing overflows. அபிஷேகம் நிரம்பி 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 வழிகிறது. ஒன்று மணி நிறுத்தி போடாது. மாத்திரமல்ல, நீ தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பாய். You will establish the kingdom. You will establish the kingdom and you will have dominion over everything. பரலோக தேவனே, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் அற்புதங்களை செய்யட்டும். இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆவியானவருடைய ஊழியம் உண்டாகட்டும். கர்த்தர் அபிஷேகத்தினால் அடையாள மாற்றத்தை கொண்டு வருவீராக. ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதிலும் இந்த நாட்களிலே உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பரீட்சை எழுத போகிற பிள்ளைகளுக்கு உமது காவல், உமது கிருபை, உம்முடைய கண்களை தயவு கிடைக்கட்டும். பரலோக ஞானம் அருளப்படட்டும். கர்த்தர் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய பரிசுத்த கரங்களை தருகிறோம். மீட்புறும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென்.